உங்களுக்கு ஆம்பளை வேற கேக்குதா? உங்களுக்கு எல்லாம் அப்படியே உங்களுக்கு ஆம்பளை தான் வேணும்னா ஏதாவது ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அத விட்டுட்டு இன்னொருத்தி புருஷனை எதுக்கு இழுத்து வளைச்சு போறீங்க? வேட சூர்யா, நீ ரொம்ப பேசுற. பேச வேண்டி அப்படிதான் பேசுவேன். உன்னெல்லாம் கொன்னு போட்டா கூட தப்பே இல்லடி. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரையே அழிக்கலாம். ஒரு ஊரு நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பத்தையே அழிக்கலாம். எங்க அண்ணி குடும்பம் நல்லா இருக்கணும்னா உன்னை கொன்னா தப்பே இல்லடி. சாவு சாவடி நீ. சூர்யா, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆள் இல்லாத வீட்டுல பொறுக்கித்தனம் பண்றியா? ஆமா, பொறுக்கித்தனம் பண்றேன். கொலைகாரன் என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஒரு கேடு கட்டவன கொல்ல வந்தன்னு கூட சொல்லிக்கோ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? அத சொல்லு. அவ யார் தெரியுமா உனக்கு? நல்லாவே தெரியும் எனக்கு. உன்னை மயக்கி வச்சிருக்கவ எங்க அண்ணி வாழ்க்கையை எடுக்க வந்த சூனியக்காரி. இன்னைக்கு அம்மா படுத்த படிக்க கிடக்குறாங்க பத்தியா? அது காரணம் இந்த கேடு கட்ட ஜென்மம் தான். சரி, ஏன ஏன் இப்படி ஆயிட்ட? அண்ணி, என் அண்ணிக்கிட்ட நீ என்னென்ன குறை கண்ட? இந்த 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 குரங்கை வலையில ஏன நீ விழுந்த? போய் முறா. அண்ணியா அண்ணி? என்னடா தெரியும் உனக்கு அவளை பத்தி? என் வாழ்க்கையில நான் சந்தோஷம்னு முதல்ல பார்த்ததே சாண்டி கிட்ட தான். எனக்கு அப்பாங்கிற அந்தஸ்து கொடுத்தது இவதான். என்னென்ன பேசுற நீ? நீ பேசுறத கேட்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவளுக்காக அம்மாவை கை நட்டி நீ அடிச்சியே, அப்பவே உன்னை நான் கொண்டு போட்டிருக்கணும். என்னால என் அண்ணி வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். நிறுத்துறா. அம்மாவா அம்மா? ஒரு அம்மானா எப்படி இருக்கணும் தெரியுமா? பெத்த புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுண்டா. நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தவ அவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. நான் எதுக்குடா மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு? சொல்றா. வேணாண்ணே, வேணாம். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. நீ ஒரு தப்பு பண்ணிருக்க, மன்னிக்க முடியாத பெரிய தப்பு பண்ணிருக்க. அத மறைக்கிறதுக்காக வேற ஒருத்தங்க மேல பழி போட்ட நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, எங்க அண்ணிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கொலை பண்ற முடிவோட தான் கதவை உடைச்சு உள்ள வந்திருக்கேன். எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என் கண்ணை எதிர இந்த நிமிஷம் இப்போ நீ ஒரு முடிவு எடு. இவ்வளவு தலை முழுட்டு என் கூட வரியா வர முடியாதா? சொல்லு. ஏய், தலை முழுகிறதா? இப்போதான்டா உன் அண்ணிய தலை முழுகி இருக்க. இவ்வளவு ஏன்டா தலை முழுகணும் நானு? இங்க பாரு, இவதான் என் பொண்டாட்டி. உனக்கு அண்ணி. இவ வயித்துல வளர்ற குழந்தை தான் என்னோட வாரிசு. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? என்ன உனக்கு உனக்கு எப்படி அப்படி ஒரு புத்தி வந்துச்சு? அண்ணி 7 வருஷம் தவம் இருந்து இப்பதான் முழுகாம இருக்காங்க. அத நினைச்சு சந்தோஷப்பட துப்பு இல்ல? வெறும் காசுக்காக உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வாய் மூடுறா. யாரா காசுக்காக ஆசைப்பட்டா? யார் ஆசைப்பட்டா? உனக்கு என்னடா தெரியும் என்ன பத்தி? உங்க அண்ணன் என் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஒரே காரணத்துக்காக நான் இவ்வளவு அசிங்கத்தையும் சகிச்சிட்டு இருக்கேன். வாய மூடுறி. உன் பவுச பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு நீ விளக்கம் கொடுக்குறியா? என்னோட பவுஸ் என்னன்னு எனக்கும் தெரியும்டா. சும்மா அண்ணன் வாய்க்கிலேயே சொல்லியே தவிர அண்ணன் பொண்டாட்டி ஆட்டி வச்சுக்கிட்டு அவளுக்கு நீ கொடுத்த வாரிசு உங்க அண்ணன் தலையில கட்டி பாக்குறியா? அண்ணிய பத்தி தப்பா பேசுற. நீ உள்ள கொல்ல விட மாட்டாயா? உனக்கிறது இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் நின்ன உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். போட வெளிய போ. என்ன என்ன வார்த்தை சொன்னா? என்ன என்ன ஒரு அருவருப்பான வார்த்தை சொன்னா? கேட்டது உனக்கு அந்த வார்த்தை? கேட்டுச்சா?
பார்த்து உனக்கு பெருசா தெரியல. சரி. அவளை அடிச்சதுதான் உனக்கு பெருசா தெரியுதுல்ல? அவ்வளவுதானே நீ 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 அண்ணன் நினைச்சுக்கிட்டு இருந்தா? சரி. இல்லடா, நீ அண்ணனே இல்லடா. ஏய், இதெல்லாம் உனக்கு சொல்லிதான். வாய் மூடி முதல்ல. மூஞ்சிக்கு இதெல்லாம் பேத்துருவேன். வாடி போடின்னா பல்ல பேத்துருவேன். போய் சொல்ற உன் அண்ணிக்கிட்ட. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.